ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம். ஸோ உங்களுடைய godaddy வெப்சைட்டில் எப்படி வந்து டொமைன் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக இந்த வெப்சைட்டில் வந்துடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைனோட .com வேணுமா இல்லை .in வேணுமா அப்படிங்கிறது வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ .in வாங்குறேன். ஸோ 149 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். உங்களுக்கு என்ன நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டொமைன் வேணும் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிங்க. ஸோ சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் என்ன டொமைன் நேம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த டொமைன் இப்போதுக்கு யாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் நேம்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் டொமைன் வாங்கியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து டேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த டொமைன் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வேறு எதனாச்சும் ஒரு டொமைன் நேம் வந்து சர்ச் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த டொமைன் நேமுக்கு அடிஷ்னலாக ஒரு எஸ் லெட்டர் அப்படிலாம் வந்து சேர்த்து வந்து கொடுப்பாங்க. அதுமாரி வேணும்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வந்து வாங்கிக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சர்ச் பண்ண அந்த பிரபு டெக்ஸ் அப்படிங்கிற டொமைன் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏட் டூ கார்டுக்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து அவைலபிள் திஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு வந்துடும். ஏட் டூ கார்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இயருக்கு அந்த டொமைன் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டொமைன் வாங்குறத ரிஜிஸ்டர் அதாவது ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏட் டூ கார்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கார்டு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணிங்களா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு 149 ரூபா டொமைன் வந்து கொடுப்பாங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 599 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 இயருக்கு வாங்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 1 இயருக்கு அந்த டொமைன் வந்து வாங்கினீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபா தான் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவாங்க. டிஸ்கவுண்ட்டே ஆகாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இயருக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூ ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டீங்களா வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த godaddyல நீங்கள் வெப்சைட் அந்த பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி இல்லை ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயில் ஐடி அந்த நீங்கள் டொமைன் வாங்கின அந்த நேமில் வேணுமா அப்படின்னு கேட்குங்க. நோ தேங்க்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது வெப் ஹோஸ்டிங் தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டொமைன் வாங்குறீங்க உங்களுக்கு வெப் ஹோஸ்டிங் தேவையில்லை. வெப் ஹோஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு ஸ்டோரேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணும்னா வந்து வாங்கிக்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் ரன் பண்ணிட்டுருங்க, அதுக்கு ஒரு டொமைன் வாங்குறீங்களா உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து போயிடும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூபிஐ மூலிமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் பே ஸோ இதுமாரி வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் அதாவது நீங்கள் கம்பெனியாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு ஒரு வெப்சைட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர்லாம் கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்துடும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 882 ரூபா வருது 2 இயருக்கு டோட்டலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் வந்து ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஆப்ஷனில் குள்ளார போயிடும். உங்களுடைய நேம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண அந்த நேம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் மேக் இட் பேமெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் வேலட் மூலியமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜியோ மணி அதுமாரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே யூபிஐ ஐடி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோட் ஆப்ஷன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் இட் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு QR கோட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து 5 நிமிஷம் ஒன்லி டைம் கொடுப்பாங்க. ஸோ டைம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் ஆயிரும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் போயிருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து போனீங்கன்னா நீங்கள் பைனோ பண்ண அந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன டொமைன்லாம் இந்த godaddy வெப்சைட்டில் வாங்கினீங்களோ அந்த டொமைனோட நேம்லாம் கீழே வந்து ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டொமைன் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த ரினியூவல் டேட் எப்போ வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டொமைன் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருந்ததுன்னா பிளாகர் டு டொமைன் வந்து கனெக்ட் பண்ணுறது godaddy டு பிளாகர் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.